ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் சமைக்கும்போது, கிச்சனை க்ளீன் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற சின்ன ப்ராப்ளம்க்கெல்லாம் சூப்பரான ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இவ்வளவு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கும்போதோ குழம்பு பண்ணும்போதோ சில சமயம் நம்மளை அறியாமல் நம்ம உப்பு வந்து ஜாஸ்தியாக சேர்த்துருவோம். உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அது யாருமே சரியாக சாப்பிட மாட்டாங்க, குழம்பு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஈஸியாக சரி செய்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. முதல் மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி குழம்புல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உப்பெல்லாம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கும், குழம்புல உப்பு வந்து சரியாயிரும். ஆனால் இது வந்து எல்லா வகையான குழம்புக்கும் நம்ம பயன்படுத்த முடியாது. உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது குழம்பு கொஞ்சம் திக்காயிரும். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் மாறிடும். எனக்கு குழம்பு திக்காகாமல் டேஸ்ட் மாறாமல் இதை சரி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி உருண்டைகளாக ஆக்கிட்டு நம்ம வந்து அந்த குழம்புக்குள்ளே போட்டுடலாம். இது வந்து கரைஞ்சி போகாது, உப்பு மட்டும் உறிஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த உருண்டைகளை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவு உருண்டை நல்லா கெட்டியாயிருக்கும், அந்த குழம்புல இருக்கிற உப்பெல்லாம் வந்து எடுத்துருக்கும். இது மாதிரி நம்ம பண்ணும்போது குழம்போட டேஸ்ட்டும் மாறாது, அது வந்து திக்கும் ஆகாது. நம்ம ஈஸியாக அந்த உப்பை வந்து சரி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் மசால் பொடியெல்லாம் வாங்கி டப்பாலையோ இல்லை கண்ணாடி பாட்டிலையோ நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சில சமயம் நமக்கே குழப்பமாக இருக்கும் அது என்ன மசாலா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி லேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம பாட்டில் மேலே ஒட்டி பேர் எழுதி வைப்போம். இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ணும்போது நம்ம எழுதியிருக்கிறது போயிடும், அந்த லேபிளும் வந்து டேமேஜ் ஆயிரும். இதுக்கு வந்து அதிகமாக செலவில்லாமல் நம்ம எப்படி லேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெர்மனன்ட் மார்க்கர்ஸ் வாங்கிட்டு அதில் வந்து இந்த பாட்டிலில் நம்ம பேர் எழுதி வச்சுக்கலாம். இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது, நிறைய நாளைக்கு இருக்கும். இது தண்ணி சோப்பெல்லாம் வச்சு கழுவுனா கூட இது அவ்வளோ சீக்கிரம் போகாது. இப்போ இந்த பாட்டில் எல்லாமே நான் லேபிள் பண்ணிட்டேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள், இது போகலை. இப்போ இது மேலே சோப்பு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள், போவே இல்லை. நம்ம வாஷ் பண்ணாலுமே இது நிறைய நாளைக்கு இருக்கும். இப்போ இந்த எழுத்துக்களை நம்ம அழிக்கணும், இந்த பாட்டிலில் வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணணும்னு நம்ம நினச்சோம்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு இதை நம்ம அழிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறந்துருச்சு. நம்ம புது டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஷூ எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருப்போம். அதில் வந்து அவங்க இனிஷியலை லேபிள் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் அவங்க டிஃபன் பாக்ஸை அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதை நம்ம வாஷ் பண்ணும்போது போகாது, இது நிறைய நாளைக்கு இருக்கும். அதனால் இதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். நம்ம எல்லார் வீட்லேயுமே குக்கர் பயன்படுத்துவோம். அந்த குக்கர், அதோட லிட்டு, கேஸ்கட் எல்லாம் வந்து நம்ம நல்லா கழுவி மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் நம்ம கழுவி மெயின்டைன் பண்ணாத ஒரு ஐட்டம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கர் வெயிட்டு. ஆனால் இதை வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்போ இதில் எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரைஸு, பருப்பெல்லாம் குக் பண்ணும்போது அது பொங்கி வெளியே வரும் இல்லைங்களா, அந்த அழுக்கெல்லாம் வந்து உள்ளே சேர்ந்துக்கும். இதை வந்து நம்ம கழட்டி கழுவணும். நான் இப்போ இதெல்லாம் கழட்டி நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு பவுலில் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு சிந்தட்டிக் வினிகர் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக டிஷ் லிக்விடு சேர்த்துக்கிறேன், பாத்திரம் கழுவுற லிக்விடு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கர் வெயிட்டெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக கழட்டி இதில் ஒரு 10 நிமிஷம் நான் ஊற விட்டுற போகிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு இந்த பார்ட்டெல்லாம் நம்ம தனித்தனியாக தேய்ச்சிக்கலாம். இப்போ எல்லாம் தேய்ச்சிட்டேன். இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு துணி வச்சு சுத்தமாக தொடச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதெல்லாம் மறுபடியும் நம்ம அசம்பிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மோஸ்ட்டாக எல்லா குக்கர்லேயுமே இந்த மாதிரி கழட்டுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நான் வந்து ப்ரெஸ்டீஜ், பிஜிஎன் ரெண்டுலேயும் செக் பண்ணேன், அது ரெண்டுலேயுமே கழட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் ஹாக்கின்ஸோட வெயிட் வந்து கழட்ட முடியாது. மற்றபடி எல்லா குக்கர்லேயும் கழட்டுற மாதிரி இருக்குது. உங்கள் குக்கர்லேயும் கழட்டுற மாதிரி இருக்கா, என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்தடுத்த டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நிறைய அம்மாக்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸுக்காக தனியாக மொபைல் ஃபோன், லேப்டாப், டேப் யூஸ் பண்ணுற குழந்தைங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கிறாங்க. அதிக நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய கேம் விளையாடுறாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிட்ஸ் யூஸ் பண்ணுற டிவைஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆப் பற்றி எனக்கு தெரிய வந்தது. அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒண்டர் ஷேரோட famisafe அப்படிங்கிற ஆப்பு. இந்த ஆப்பை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன், ஐஃபோன், லேப்டாப், டேப்லெட் எதில் வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த famisafe ஆப்பை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ஸ் யூஸ் பண்ணுற டிவைஸில் famisafe ஜூனியர் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு பேரிங் கோடு வச்சு நம்ம பேர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கிட்ஸ் யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து டோட்டலாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உங்கள் பசங்க தனியாக வெளியில் போகிறாங்க, கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய லைவ் லொக்கேஷனை நம்மளால் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி, டிரைவிங் ஸ்பீட் எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து டீனேஜ் பசங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மொபைல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா கூட அந்த மொபைல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம பசங்க ஃபோனில் என்னென்னலாம் பார்க்குறாங்க, என்னென்ன ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம ஃபோனில் இருந்தே நம்ம கண்காணிச்சிக்க முடியும். அவங்களுடைய ஃபோனில் ஏதாவது பாதுகாப்பு இல்லாத கண்டென்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு உடனே அலர்ட் ஆயிரும். நம்ம பசங்க எவ்வளவு நேரம் ஃபோன் யூஸ் பண்ணணுங்கிற டைம் லிமிட்டை நம்ம ஃபோன்லேருந்தே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்பெல்லாம் அவங்க யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சா அதெல்லாம் பிளாக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அடல்ட் கண்டென்ட், கேம்பிளிங், ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பசங்க பார்க்கவே முடியாத மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வந்து ஒரு பெய்டு ஆப்பு. இது வந்து நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். 3 நாள் ஃப்ரீ ட்ரையல் பீரியட் இருக்குது. இந்த 3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனில் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது சில சமயம் வந்து சாக்கெட் வந்து பத்தாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 3 விஷயம் வந்து யூஸ் பண்ணுவேன். எலக்ட்ரிக் கெட்டில், ரைஸ் குக்கர், ஹேண்ட் பிளெண்டர் 3யுமே வந்து நான் இந்த இடத்துல வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ நான் எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து என்னால் கெட்டிலும் ஹேண்ட் பிளெண்டரும் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். காலையில் நேரம் அவசரமாக சமைக்கும் போது அந்த ஒரு ப்ளக் இருக்கிறது வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்குது. இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மல்டி ப்ளக் அடாப்டர்ஸ் வந்து கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப அதிக விலையெல்லாம் இல்லை, ஒரு 300 ரூபாய் ரேஞ்சிலே வந்து இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து 6 ஆம்ப் அடாப்டர், 16 ஆம்ப் அடாப்டர் அந்த மாதிரி 2 விதமாக நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எலக்ட்ரிக் குக்கர், கெட்டில், ஹேண்ட் பிளெண்டர் எல்லாத்தையும் ஒரே அடாப்டரில் என்னால் போட்டுக்க முடியும். இதுலேயே நம்மளுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரிக் ஐட்டமை நம்ம ஒரே டைமில் பயன்படுத்த முடியும். எங்கள் கிச்சன் யூட்டிலிட்டியில் வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். இந்த ஸ்லாபுக்கு மேலே வந்து கிரைண்டர் வச்சுருக்கோம். இந்த கிரைண்டர், வாஷிங் மிஷின் 2க்கும் சேர்ந்து எனக்கு ஒரே ஒரு ப்ளக்கு தான் இருக்குது. இப்போ வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு அப்படின்னா அது ஓடி முடிகிற வரைக்கும் என்னால் கிரைண்டர் பயன்படுத்த முடியாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து வாஷிங் மிஷினோட ப்ளக்கு போட்டுக்கிறேன், மேலே வந்து கிரைண்டரோட ப்ளக்கு போட்டுக்கலாம். இப்போ 2மே ஒரே சமயத்தில் என்னால் பயன்படுத்த முடியும். உங்கள் கிச்சன்லேயும் எலக்ட்ரிக் சாக்கெட் கம்மியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி சாக்கெட் கொண்டு வந்துக்க முடியும். இது ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே லெமன் ரைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த லெமன் ரைஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான டிப்பு நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன், அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் முதல்லலாம் லெமன் ரைஸ் பண்ணும்போது கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி, பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுலேயே லெமன் ஜூஸை விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் தான் வந்து ரைஸ் ஆட் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான மெத்தடு. லெமனில் வந்து நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, அதில் விட்டமின் சி நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். லெமன் ஜூஸை நம்ம கொதிக்க விடும்போது அதில் இருக்கிற விட்டமின் சி எல்லாம் போயிடுது அப்படின்னு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன்.
நம்ம எப்பயுமே லெமன் ரைஸ் பண்ணும்போது தாளிக்கிற விஷயத்தையெல்லாம் தாளிச்சிட்டு இப்போ ரைஸ் வந்து சூடாக இல்லை அப்படின்னா ரைஸை முதல்ல சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இருந்து இறக்கி ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா லெமனில் இருக்கிற விட்டமின் சி அப்புறம் எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில நாள் வந்து குயிக்காக ஏதாவது சமைக்கணும், உடம்பு சரியில்லை, ஏதாவது சிம்பிளாக சமைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு குயிக்கான பேச்சுலர் ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுலேயே ஒரு 4 தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்மளுக்கு ரசம் எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணக்க சூப்பரான ரசம் வந்து நம்மளுக்கு ரெடி. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். 5 நிமிஷத்தில் சூப்பராக வந்து இந்த ரசம் ரெடி ஆயிரும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து மாடுலர் கிச்சனில் இந்த ட்ரா புல் அவுட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, அங்கே நிறைய டஸ்ட்டு சேர்ந்துக்குது, பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவை வந்து நம்ம கழட்டி வெளியில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் மாட்டிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை, நம்ம லேடிஸ் வந்து அதை தனியாக பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் கழட்டாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரஷ் வச்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சார்ட் பேப்பரோ இல்லை ஒரு பழைய கேலண்டர் பேப்பரோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பரோ வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கலெக்ட் ஆகிற டஸ்ட்டெல்லாம் வந்து அதில் தான் கலெக்ட் ஆகும். நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த நியூஸ் பேப்பரை மட்டும் எடுத்து நம்ம தட்டிட்டு நம்ம திருப்பியும் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஈஸியான மெத்தடு. அங்கே டஸ்ட் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ஷேர் பண்ண டிப்ஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.